SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். சட்டையுடன் வினாத்தாள் திருத்த சென்ற ஆசிரியர்களால் சர்ச்சை. கையடக்க தொலைபேசி பாவனையாளர்களுக்கு அவசர எச்சரிக்கை. மன்னார் துப்பாக்கிச் சூட்டு விவகாரம் MP அவசர கோரிக்கை. யாழ் நகைக்கடையில் அதிகாரிகள் என கூறி கொள்ளை. உண்மையில் யார் அவர்கள்? உயிரை குடிக்கும் அடுத்த வைரஸ். இதுவரை 8 பேர் உயிரிழப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். பன்னிப்பிட்டிய தர்மபால வித்தியாலயத்தில் உயர்தர பரீட்சையின் விடைத்தாள்களை மதிப்பிடுவதற்காக வந்த பெண் ஆசிரியர்கள் குழுவை பாடசாலையின் அதிபர் பிரதான நுழைவாயில் வழியாக அனுமதிக்க மறுத்ததால் பதற்றமான சூழல் ஏற்பட்டது. குறித்த ஆசிரியர்கள் புடவைகளுக்கு பதிலாக சட்டைகளை அணிந்து வந்ததன் காரணமாக அவர்களை திருப்பி அனுப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. நேற்று வழக்கமான பாடசாலை தினம் என்பதால் பாடசாலைக்குள் பிரவேசிப்பதாயின் சேலை அணிய வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருந்த போதிலும் மேற்படி ஆசிரியர்கள் சட்டை அணிந்து வந்ததால் பாடசாலைக்குள் அனுமதிக்க அதிபர் மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது. இதன்போது அதிபருக்கும் ஆசிரியர்களுக்கும் இடையில் வாக்குவாதங்கள் ஏற்பட்டதன் காரணமாக நிலைமையை கட்டுப்படுத்த போலீசாரை அழைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இருப்பினும் இரு தரப்பினரும் ஒரு உடன்பாட்டை எட்ட முடியாததால் விடைத்தாள் மதிப்பீட்டு நிலையத்தை தற்காலிகமாக மூடுமாறு பரீட்சை ஆணையாளர் நாயகம் அறிவுறுத்தியுள்ளார். இருப்பினும் பெண் ஆசிரியர்கள் சட்டை அணிந்து வருவது தவறான விடயம் இல்லை என்று இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பணம் வழங்குவதாக கூறி கையடக்க தொலைபேசிகளில் வரும் குறுஞ்செய்திகள் மற்றும் தொலைபேசி அழைப்புகளை கண்டு ஏமாற வேண்டாம் என்று நாட்டு மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த தகவலை இலங்கை கணனி அவசர செயற்பாட்டு பிரிவு சிரேஷ்ட பொறியியலாளர் சாருக தமனுகல தெரிவித்துள்ளார். போலியான தொலைபேசி அழைப்புகளை மேற்கொண்டு பணம் வசூலிப்பவர்கள் குறித்து தகவல் கிடைத்துள்ளதாக சாருக தமனுகல குறிப்பிட்டுள்ளார். இந்த நாட்களில் உங்கள் கையடக்க தொலைபேசிகளுக்கு போலீஸ் செய்திகள் வரக்கூடும். இதன் மூலம் நீங்கள் பரிசு தொகையை வென்றதாக கூட கூறலாம். பல்வேறு சலுகைகள், வீட்டிலிருந்து வேலை செய்யும் வாய்ப்புகள், வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் போன்றவற்றை பற்றிய செய்திகளை கூட நீங்கள் பெறலாம். இதுபோன்ற செய்திகள் மூலம் உங்கள் தனிப்பட்ட தகவல்களை அவர்கள் கோரலாம். எனவே நீங்கள் உங்களது தனிப்பட்ட தகவல்களை அவருக்கு வழங்க வேண்டாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையில் சமீபத்தில் சைபர் தாக்குதலுக்குள்ளான அரசு அச்சக திணைக்களத்தின் இணையதளம் குறித்து சாருக தமனுகல தனது கருத்துக்களையும் தெரிவித்துள்ளார். இந்த சைபர் தாக்குதல் குறித்து இணையதளத்தில் உள்ள பல பலவீனங்கள் ஏற்பட்டிருக்கலாம் என்பதை நாங்கள் அடையாளம் கண்டுள்ளோம். இதை விரைவில் வழமைக்கு கொண்டு வருவோம் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். மன்னார் நீதிமன்றத்திற்கு முன்னால் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்திற்கு மன்னார் போலீசார் முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும் என்று வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். இதேவேளை இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: மன்னார் நீதிமன்றத்திற்கு முன் நடைபெற்ற துப்பாக்கி பிரயோகம் உண்மையிலேயே கண்டிக்கத்தக்கது. காட்டு மிராண்டித்தனமானது ஒரு விடயமாகும். இந்த மிலேச்சத்தனமான செயலுக்கு மன்னாரில் உள்ள போலீசார் முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும். நொச்சிக்குளம் மக்கள் தொடர்ந்தும் பழிவாங்கப்படுகின்றனர். இன்றும் தொடர்ச்சியாக இந்த நொச்சிக்குளம் கிராமத்தின் மக்கள் படிப்படியாக படுகொலை செய்யப்படுகின்ற சூழல் காணப்படுகிறது. இந்த விடயத்தை கடந்த அரசாங்கத்தில் மக்கள் பாதுகாப்பு தொடர்பாளர் அமைச்சரோடு நான் நேரடியாக பேசியிருந்தேன். காரணம், துப்பாக்கி பாவிக்கப்பட்டுள்ளது. முன்னர் AK-47 பாவிக்கப்பட்டது. தற்பொழுது எந்த வகையான துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பது தெரியவில்லை. இந்த துப்பாக்கி பிரயோகம் நொச்சிக்குளம் மக்களை பார்த்துத்தான் பிரயோகிக்கப்படுகிறது என்பது அனைவருக்கும் தெரிந்த விடயம் என்றும் அவர் கூறினார். ஆகவே இது கண்டிக்கத்தக்கது. இந்த விடயம் சம்பந்தமாக ஜனாதிபதியின் கவனத்திற்கும் நாடாளுமன்ற கவனத்திற்கும் முக்கியமான விடயமாக கொண்டு வரவில்லை என்று அவர் கூறியுள்ளார். யாழில் உள்ள நகைக்கடை ஒன்றிற்கு சென்ற குழு ஒன்று 30 லட்சம் ரூபாய் பணத்தை பறித்து சென்ற சம்பவம் இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாணம் கஸ்தூரியார் வீதியில் அமைந்துள்ள நகைக்கடை ஒன்றிலேயே நேற்று மதியம் இவ்வாறு பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. காவல்துறை புலனாய்வு பிரிவு என தெரிவித்து நகைக்கடைக்குள் நுழைந்த 3 அடங்கிய குழு சோதனை நடத்தப்போவதாக குறிப்பிட்டுள்ளனர். பின்னர் கடையில் இருந்தவர்களுடன் அச்சுறுத்தும் வகையில் செயற்பட்டு பணத்தை பறித்து சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட கடை உரிமையாளர் யாழ்ப்பாணம் காவல் நிலையத்தில் முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளார். கண்காணிப்பு கேமராக்களின் உதவியுடன் இந்த சம்பவம் தொடர்பாக யாழ்ப்பாண போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். உலகச் செய்திகள். தன்சானியாவில் மார்பர்க் வைரஸ் என சந்தேகிக்கப்படும் ஒரு தொற்று நோயால் குறைந்தது 8 பேர் உயிரிழந்ததாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. மார்பர்க் வைரஸ் தொற்றுக்குள்ளான 9 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். எதிர்வரும் நாட்களில் பாதிப்பு மேலும் அதிகரிக்கக்கூடும் என்றும் உலக சுகாதார ஸ்தாபனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். மார்பர்க் வைரஸ் நேரடி தொடர்பு மூலமாகவோ அல்லது பாதிக்கப்பட்டவர்களின் ரத்தம் மற்றும் பிற உடல் திரவங்கள் மூலமாகவோ மக்களிடையே பரவக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சட்டையுடன் வினாத்தாள் திருத்த சென்ற ஆசிரியர்களால் சர்ச்சை. கையடக்க தொலைபேசி பாவனையாளர்களுக்கு அவசர எச்சரிக்கை.
மன்னார் துப்பாக்கிச் சூட்டு விவகாரம் எம்பி அவசர கோரிக்கை. யாழ் நகைக்கடையில் அதிகாரிகள் என கூறி கொள்ளை. உண்மையில் யார் அவர்கள்? உயிரை குடிக்கும் அடுத்த வைரஸ். இதுவரை 8 பேர் உயிரிழப்பு.